Dear commanders, good afternoon. கரெக்டாக சொல்லியிருக்கேன்ல, குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சில டைம் வந்துடுது, என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி என்னன்னா விஷயம் இல்லை உங்களுக்கு, ஓகேவா? நேற்று விஷயத்தையே போட்டு ஊற்றிட்டு கேட்டால் இவங்க அருமோ சூர்யாவுக்கு தெரியும், இவனோட அருமோ சூர்யாவுக்கு தெரியணும்னு தனியாக போகட்டான் நம்ம பஸ்ஸில். அதுக்கு அதையே வச்சு கண்டென்ட்டாக போட்டு உருட்டி ஏமாற்றிட்டு இருக்கான். எதனா பேசி பாயத்தை வந்தால் எதனா ஒரு உருட்டி ஃப்ளோவில் எதை வந்தாலும் வரும், எது வந்தாலும் அடித்து விட்டுட்டு அவன் தான் சொல்கிறானே 8 நிமிஷம் வீடியோ கடைசியாக முடியும் போது, அந்த வீடியோ முடிக்கும் போது, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும்போது கடைசி செகண்டில் கட் பண்ணும்போது என்ன பேசுகிறேன்னே தெரியாதான், அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. என்ன முடிக்கும், என்ன பேசணும்னு தெரியாது, ஏதாவது வாய்க்கு வந்ததை ஃப்ளோவில் பேசி விட்டுட்டு, ஓகேவா? அப்படி தான் சென்னை பார்ட் டூ தேவலாமல் பேசி இழந்துட்டாப்புல. இப்போ வந்தாலே இப்போ வந்து என்ன பேசினாலும் அந்த ஆளுக்கு தெரியாது, எந்த வீடியோலையுமே மறந்துடுவான். இப்படி தான் நேற்று சாயங்காலம் 6 மணி லைவில் ஃப்ளோவில் ஒருத்தன் மாப்பிள்ளை வேடம் தான், அவர் வந்து ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. இப்போ எப்படி இவன் எத்தனை கமெண்ட்டு போட்டான் வீடியோ கைன்னு, அப்போல்லாம் கஷ்டமாக தெரியல, ஓகேவா? என்ன ஒரே மீனிங் தான், குடிங்கிற அவருக்கு குடின்னு போட்டார், ஒரு குடிச்சியா இதை குடி அதை குடின்னு போட்டிருந்தாப்புல மீடியா கேம். ஆக மொத்தம் 5 கமெண்ட் போடுவான், 6 கமெண்ட் 7 கமெண்ட் கூட போடுவான். எத்தனை கமெண்ட் போட்டான் அவன் மட்டும் இல்லை, எவ்வளோ பேர். இதில் காமெடி என்ன தெரியுமா, இதையே கண்டென்ட் ஆக்கிட்டான். யாரோ ஒரு தங்கச்சி வந்து வாட்ஸ்அப்பில் பேசுன மாதிரியும், இவனை எந்த அளவுக்கு இன்னும் ஏமா உங்களை நான் கேட்குறேன், சிக்காவோட தங்கச்சிங்களை, இவனை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு புரோக்கர் பையன், மாமா பையன், அவன் ஒரு புரோக்கரு, ஓகேவா? அவன் திருந்த மாட்டான், ஓகேவா? இவனை நீங்கள் எந்த அளவுக்கு என்ன மனசில் என்ன பெருசாக நினச்சி வச்சுருக்கீங்க? ஃபேக் ஐடி விட்டு பேசுகிறதுக்கு சில டைமு கால் வருது தெரியுமா? இவன் சொல்கிறான் மற்றவங்களெல்லாம் வந்து ஃபேக் ஐடி வச்சு இது வேறு ஆளை விட்டு பேசி காசு கொடுத்து பேசி ரெக்கார்ட் பண்ணி போடுற வீடியோ அப்படின்னு நம்பாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இவனே அப்படி தான், ஓகேவா? லைவில் பேசுகிறது, லைவில் வந்து ஒரு ஃபோன் கால் வந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது. அதான் சொன்னேன்ல, அவங்க ஆப்ரேஷனு, ஓகேவா? கிட்னி ஃபெயிலியருக்கு இதுக்கு வீங்கி இருக்கா அந்தமாரி இதெல்லாம் அது வல்கராக பேசலாம். கிட்னியை வந்து இது பண்ணி அதை கொஞ்சம் வல்கராக பேசலாம். இந்த மாதிரி வந்து ஒரு லைவ் கொஞ்சம் சுணக்கமாக அப்படியே விறுவிறுப்பு இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக போகும்போது, மொக்கையாக போகும்போது வந்து இந்த மாதிரி அடுத்து சரி நாளைக்கு இந்த மாதிரி பண்ணுவோன்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரி தான் இந்த கால்னு நினைக்கிறேன், ஓகேவா? இது எதேச்சியாக அவன் வாயில் வந்தது ஃப்ளோவில் அடித்து விட்டேன், தலையை விட்டேன், லைட்டாக வந்தது குடித்தேன், யூரின் குடித்தேங்கிறது, ஓகேவா? அதுதான் அந்த ஆள் பிறப்பிலே இருக்குது, ரத்தத்திலே ஊறி இருக்குது, ரத்தத்தில் கலந்தது சினிமாங்கிற மாதிரி இவனுடைய ரத்தத்திலே காம உணர்வு கலந்துருக்கு, ஓகேவா? இவன் 100 வயசானாலும் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பான். ஒரு பேச்சுக்கு 100 வயசு கூட இவ்வளோ இருக்கான்னு வைங்க, 101வது வயசு இல்லை, 175 வயசு இருந்தாலும் அப்பையும் அதான் பேசிகிட்டு இருப்பான். அவன் ரத்தத்திலே இருக்குது, ஓகேவா? டபுள் மீனிங்கு, ஓகேவா? ரெட்ட அர்த்தத்தில் பேசுகிறது, மூணாந்தர வசனம் பேசுகிறது, ஓகேவா? ஆண் பெண் உறவை வந்து கணவன் மனைவி உறவை வந்து தவறாக பேசுகிறது. இவன் தான் 8 வருஷமாக பேசி உங்களெல்லாம் புதுசாக பேர் வைக்கிறது, குடில் மஸ்ட்டு, டங்காஸு, என்னென்னமோ பேர் வைக்கிறான். இன்னும் 2-3 பேர் இருக்குது அவன் சொல்லுவான். அதனால் ஃபஃபுலோனா டிக்கிலோனா அவன் ஏதோ சொல்லுவான். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதை வந்து சாதாரணமாக பேசி உங்கள் பெண்களையே வந்து இதுதான் வந்து அவனுடைய வெற்றி. இது எப்படி தெரியுமா, சகஜமாக ஆக்கிட்டு, இதில் விட அவனுடைய மதத்தை சேர்ந்த முஸ்லீம் மதத்தை சேர்ந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்த பெண்களையே, ஓகேவா? இவனுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறது, இவனுக்கு உருகி கமெண்ட் போடுறது, அவங்களையே இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கு. அதுதான் வருத்தமாக இருக்குது, ஓகேவா? என்ன தான் நான் பேசி வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தினாலும் யாரும் கேட்குற மாதிரி தெரிலங்கிற அவனுடைய இதிலே அந்த மாய வலையிலே சிக்கியிருக்கீங்க. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது, ஓகேவா? அவன் 8 வருஷமாக பேசி இந்த மாதிரி மண்டையை கழுவி வச்சுருக்கான். அதனால் அவனுடைய அந்த ஒரு மயக்கத்திலேயே, ஓகேவா? மாமன் அண்ணங்கிற நானும் அப்படி தானே இருந்தேன், மாமன்னு.
ஓகேவா? இந்த மாய வலையிலே சிக்கியிருக்கீங்க. இது எப்படின்னா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான். இப்போ சொல்கிறதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. 1 மாதத்துக்கு மேலே கூட இருக்கும். எப்பயும் சொல்கிறது தான். மூலிகை தேடி ஒரு மூலிகை காட்டுக்கு போகிறோம்னு வைங்க. மூலிகை வனத்துக்கு போகும்போது அங்கே மதிமயக்கி வனங்கள் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் யூடியூப்பில் நல்ல சேனல் தேடி போகும்போது இவனுடைய சேனல் வந்து இந்த மாதிரி சேனல். ஓகேவா? இதுக்குள்ளே போயிட்டோம்னா மதிமலைக்கு வனம், மூலிகை வனத்தில் மதிமயக்கி வனம்னு ஒரு சர்க்கிள் இருக்கும். ஏதோ ஒரு சர்க்கிள் மூலிகை ரவுண்டாவோ கட்டமாவோ இப்படியே இருக்கும். அதுக்குள்ளே பூந்துட்டோம்னா அங்கேயே தான் சுற்றிட்டு இருப்போம். அது மாதிரி வெளியே வர மாட்டோம், வர முடியாது. ஓகேவா? யாராவது வந்து முனிவரோ ரிஷிகளோ கொஞ்சம் சக்தி வாய்ந்தவங்களோ வந்து தான் காப்பாற்ற முடியும். ஓகேவா? அந்த மாதிரி இவனுடைய லைவ் வந்து இந்த மாதிரி 2ஆம் தர அர்த்தங்கள், 3ஆம் தர அர்த்தங்கள். ஓகேவா? வல்கராக பேசுகிறது. ஓகேவா? பேச பேச உங்களையே வந்து இவன் மைண்டுக்கு கொண்டு வந்துடுவான். இவன் எப்படி பேசுகிறான், இட்லி மஸ்து தங்காசு என்னென்னமோ சொல்கிறான் பார்த்தீங்களா? இதையே வந்து உங்களை சொல்ல வச்சுருவான். நீங்கள் வந்து அப்படி தானே பேசிகிட்டு இருக்கீங்க, பெண்கள் வந்து அப்படி தானே கமெண்ட் போடுறீங்க. ஓகேவா? டாப் ரே சாங் பாடுங்கண்ணா. ஓகேவா? இந்த வாடா கண்ணாங்கிறது வாய்ஸு. அது எப்படி ஒரு மாதிரி வல்கரா. ஓகேவா? எப்படி ஒரு மாதிரி அந்த ஒரு டோன் போட்டு ஊன்னு டோன் போட்டு. ஓகேவா? அது மாதிரி இந்த இது பண்ணி சத்தம்லாம் கொடுத்து அது எப்படி பேசணும் பார்த்தீங்களா? ஓகேவா? இது ஆரம்பத்தில் நல்லா இருந்தது. இப்போ போக எனக்கெல்லாம் பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சில பேரை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் இல்லை, ஒரு 3ஆம் பாலினத்தவரை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஊனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி வசனங்கள்லாம் சேர்க்குறான். கேட்டால் நான் வந்து அவங்க பேர் என்ன, தனுஜாவை சொன்னேன், இவங்க வாய்ஸ் இல்லை அவங்க வாய்ஸ் இல்லை அப்படின்னு மாற்றி பேசுறது. ஓகேவா? ரொம்ப அது கொஞ்சம் மோசமாக போயிட்டுருக்கு. இதையே ரசிக்கிறாங்க. இதுதான் புதுசு. அவனுடைய டோஸ்லே இந்த மாதிரியான மாய வலையில் வீழ்த்துறதுக்கு அவன் சர்க்கிளில் வச்சுருக்கு. இது ஒரு மாதிரியான இப்போ இந்த அவன் பண்ணுற மெமிக்கிரியிலே இது வந்து வேறு ஒரு மாதிரி டோஸ். வாடா கண்ணா, அது என்னது வாடா கண்ணா, கமெண்ட் படிச்சுட்டா கண்ணா. இந்த வாய்ஸ் வரல, ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா? இங்கே அதான் பேச விருப்பம் இல்லை. அந்த 3ஆம் பாலினத்தவனை கிண்டல் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அவன் அந்த மாதிரி ஊன்னு சவுண்டு கொடுக்குறது, அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? ஆரம்பத்தில் வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. அதனால் இதுதான் அவனுடைய வெற்றி. அவன் மதத்தை சார்ந்த பெண்களையே நான் பெண்களுக்காக தான் 3 மணி லைவே பேசுகிறேன். ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, அவங்களாம் பார்க்குறாங்களான்னு நம்ம ஆள் மட்டும்தான் பார்க்குறாங்களா, யார் பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆளுங்களும் அவங்களோட சர்க்கிள்லேயும் பார்க்குறாங்க. சில பெண்கள் போய் கேட்குறாங்களே, ஏன்னா நீங்கள் ஃபேக் ஐடி வச்சு தங்கச்சி மாதிரி ஃபீல் பண்ணி கமெண்ட் போடுறீங்க, இதெல்லாம் கேட்குறாங்க. இது அப்படியா, நீங்கள் சமைக்கிற நீங்களே ஆளை வச்சு நீங்கள் இந்தமாரி சமையல் குறிப்பு சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபேக் ஐடியை வச்சு எங்களெல்லாம் ஏமாத்துகிற மாதிரி 3 மணிக்கு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. பேர் குறிப்பிடாமல் பேசுகிறாங்க. ஓகேவா? பேர் குறிப்பிடாமங்கிறப்ப என்ன டேய், ஒரு புரோக்கரு மாமா பையன், நேற்று அதான் சொல்ல வந்து, நேற்று லைவில் மழை வந்துருச்சு. ஒரு புரோக்கரு மாமா பையன், அவனை நம்பியே அவ்வளோ பேர் பெண்கள் அவன்கிட்ட பேசுகிறாங்கன்னு அவன் கதை கட்டும்போது சில பேர் பேசுகிறாங்க. ஓகேவா? பேசும்போது அவனுக்கு எதிராக நான் பேசுகிறேன், அவன் ஏமாத்துறான், இப்படியெல்லாம் குடும்ப பெண்களை ஏமாத்துறாங்கிறப்ப ஓகேவா, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதேமாரி மற்ற லைவில் என்னை பற்றி என்ன பேசுகிறாங்க, அதேமாரி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தகவல் அனுப்புறதுக்கு என்கிட்ட வராங்கப்பா. யாராவது ஒருத்தங்க, நான் அதான் சொல்கிறேன், நேற்று மழை வந்ததுனால கடைசியாக பேச முடியல. யாராவது என் லைவில் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுகிற பெண்கள் நான் தவறாக ஒரு வார்த்தை பேசியிருக்கேன், கோவப்பட்டு திட்டியிருப்பேன். என்னம்மா இது கூட உனக்கு புரியல, என்னம்மா நீங்கள் என் கூட பயணம் செய்கிறீங்க, கொஞ்சம் புத்திசாலியாக இருங்கம்மா, கோவப்பட்டு அந்தமாரி தான் பேசியிருப்பேன் ஒழிய வேறு மாதிரி தவறான வாழ்க்கையை வந்து ஓகேவா, தவறான வார்த்தையாக ஒன்று நான் பயன்படுத்தி கிடையாது. யாராவது ஒருத்தங்க ப்ரூஃப் பண்ணுங்க, நான் பேசுறதே நிப்பாட்டிடுறேன். ப்ரூஃப் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கிறேன். எந்த பெண்ணை வந்து நான் ஏமாற்றிருக்கேன், எந்த பெண்ணை வந்து நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? எந்த பொண்ணுகிட்ட ஆபாசமாக பேசியிருக்கேன், இல்லை எந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசியிருக்கு. இதை வந்து இது ஒரு இப்போ 2 நாளாக இப்போ பெருசாக பேசுகிறாங்க, பெருசாக கதை கட்டுறாங்க என்னை பற்றி. டேய், நல்லத்தனமாக கதை கட்டுக்கிடா. இதை கூட ஒருத்தர் சொன்னாங்க, இதுவும் கூட நீங்கள் இது இப்படிலாம் வந்து இது வந்து ஒருத்தரை முன்னாலாம் வந்து இவன் தான் வந்து இவனுக்கு பிடிக்காதவங்கள, இவன் கூட இருந்தவங்கள பிடிக்காதவங்கள வந்து இவன் மாதிரி தப்பான கேரக்டர்னு பண்ணுவான். இப்போ அவனுக்கு சப்போர்ட்டராக இருக்கிற ஐடிக்காரங்க கமெண்ட்ரஸே பார்த்தீங்கன்னா இப்போ போய் என்னை பற்றி தவறாக எந்த பெண்கள் யாராக இருந்தாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட தான் ப்ரூஃப், நான் தான் உங்கள்கிட்ட ஆபாசமாக பேசியிருப்பேன். ஓகேவா? மெசேஜ் பண்ணியிருப்பேன்ல, வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் ஏதாவதுலையோ பண்ணியிருக்கேன்ல, போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். என் மேலே ஆதாரத்தோடு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்ன அது வாய்க்கு வந்ததெல்லாம் கதை கட்டி விட்றீங்க, இதெல்லாம் தவறு ரொம்ப. சென்னை சவுத்துக்கு நான் நேற்றே சொன்னேன், நீ வேறு மாதிரி போயிட்டுருக்க, உனக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ண போகிறேன், பார்த்துக்கிட்டே இரு. உங்களால் தான் சொல்கிறேன், உனக்கு கடைக்கு போனதுக்கு
இறுதி கடைசி உனக்கு எச்சரிக்கை இது சென்னை சவுத்து, ஓகேவா? நீ தான் பண்ணுற. நேற்று எனக்கு ராவணன் POTTA ஐடி வச்சுட்டு வந்தது நீ தான், எனக்கு தெரியும், ஓகேவா? அப்படி நீ எங்கே போய் நிற்பியோ அங்கே போய் நிற்ப. அப்புறம் உனக்கு இறுதி எச்சரிக்கை அது, ஓகேவா? சரி, வீடியோ ரொம்ப பெருசாகுது. மற்றதை 3 மணி லைவில் பேசலாம். ஓகே, பாய்.